ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு ரொம்பவே மன இறுக்கத்துக்கு ஆளாகிக்கிட்டு வர்றாங்க. ஸ்கூல் கிடையாது, நமக்கு எங்கேயுமே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக முடியல, வெளியில் போய் விளையாட கூட நம்ம குழந்தைகளால் முடியாமல் இருக்காங்க. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் அனுப்பவும் முடியல. இப்படி பயந்து பயந்து நம்ம குழந்தைங்களை உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்களை நம்ம எப்படியெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுத்தலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துகிறோங்கிறத ஒரு வாட்டர்மெலன் வாங்கி செஞ்சு காட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்டர்மெலனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 60 ரூபா தான். நீட்டு வாட்டர்மெலன் வாங்கினா தான் நம்மளால் அந்த மாதிரி கேக் சைஸுக்கு கட் பண்ண முடியும். ஸோ அதை வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம். இதை 3 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 லேயர் போடுறதுக்காக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு சூப்பரான நம்ம கேக் மாதிரி பண்ண போகிறோம். இப்படி நான் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது செய்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகங்க. 10 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். வாட்டர்மெலன் ஒன்று வாங்கி எடுத்து இதை கட் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்களை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியில் போகாத இந்த டைமில் நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா தான் அவங்களோட மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்தது நம்ம தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அதையும் கட் பண்ணி எடுங்க. ஒயிட் கலரில் இவ்வளோ இருக்கிறத கட் பண்ணி வீசிடாதீங்க. ஜூஸ் எதுவும் போட்டு குடிங்க, இல்லைனா குழந்தைங்களுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இதை 3 லேயராக அடுக்கியாச்சுங்க. 3 பீஸ் கட் பண்ணி எடுத்தோம், அதை 3 லேயராக நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ இதை எப்படி அழகுபடுத்துகிறேன்னு பார்த்துடலாம். 2 செவ்வாழை எடுத்திருக்கேன். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 செவ்வாழை தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே கஷ்டமே இல்லை. தென்னை மரத்து குச்சி இருந்தால் கூட நமக்கு ஓகேங்க, அதை எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகுபடுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. இது நம்ம குழந்தைகளை வச்சு கூட இதை செஞ்சோம்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களை சந்தோஷப்படுத்தின மாதிரியும் இருக்கும். பாருங்கள், அவ்வளவுதான். எல்லா பக்கமும் நம்ம வாழைப்பழத்தை அழகுபடுத்தியாச்சு. இப்போ கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை வச்சு அழகுபடுத்திக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாலாம் வாங்க வேண்டாம். முக்கியமாக நம்ம வாட்டர்மெலன் வாங்கினா மட்டும் போதும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்ம எல்லா பக்கமும் சுற்றி நம்ம கிரேப்ஸை வச்சு விட்றலாம். நீங்களாக இதை செய்யாமல் உங்கள் குழந்தைகள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகும், ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. குழந்தைகளோட சந்தோஷம் தாங்க முக்கியம் நமக்கு. பாருங்கள், 3 பீஸ் அளவுக்கு நம்ம மிஞ்சி இருக்கிற வாழைப்பழத்தை மேல் பாகம் இருக்கும்ல அந்த பீஸை மேலே வச்சு நடுவில் ஒரு கிரேப்ஸ் வச்சுட்டா செம்மையாக சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.